நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல பார்த்தீங்கன்னாக்கா, மாடு பார்த்தீங்கன்னாக்கா, சின்ன மாடு தாங்க. ஆனா மடிய பார்த்தா மாட்டோட பெருசா இருக்குதுங்க. ஒரு அற்புதமான மாடு. இதோட முகத்த பாருங்க. அப்படியே லட்சுமி மாரி சும்மா அவ்ளோ அம்சமா இருக்குதுங்க. ஒரே மாடுனாலும் சரி, கட்டுத்தரையில பார்க்கறதுக்கு சும்மா ஜம்முன்னு இருக்கும் மாடு. குறுங்கால் டைப்ல, நல்ல வளர்ப்புல, நல்ல உடம்புல, நல்ல கொழு கொழுன்னு பார்க்கறதுக்கு சும்மா தக்காளி பழம் மாரி தள தளன்னு நச்சுன்னு இருக்கா. ஒரு குள்ள மாடு. இந்த மாட்டோட மடி செட்ட பாருங்க. சரியான மடி வச்சிருக்குங்க. முன்னையும் பின்னையும் பார்த்தீங்கன்னா, ஆனா இது இந்த மாட்டுக்கு இப்ப வச்சிருக்கிறது பாதி மடி தாங்க. ஆனா இன்னும் ஃபுல்லா மடி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, மாட்ட கண்டிப்பா மரப்புல தான் கட்டி வைக்கணும். மாட்டோட பல்ல பாருங்க. பல்லு வயசு, பல்லு சேர்ந்துருச்சு. ஆனாலும் பல்லுலாம் சூப்பரா இருக்குது. அந்த நடுவுல இருக்கிற பல்லு மட்டும் பார்த்தீங்கன்னா, 2 பல்லும் கொஞ்சம் வந்து தேஞ்சிருக்கு. அதெல்லாம் மேய்ச்சல்ல கொஞ்சம் கரைஞ்சதுங்க. மத்தபடி கொஞ்சம் ஊர் தண்ணி குடிச்சிருந்தது. வேறலாம் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. 3வது ஈத்து தான். மாடு நல்ல இளம் மாடு. ஒரு தலச்சம் ஈத்து கிடாரிய பார்க்குற மாரி மாடு சும்மா அப்படியே மயில் மாரிங்க அப்படியே நச்சுன்னு இருக்கு மாடு. குறுங்கால் டைப் மாட்ல வேணும். எனக்கு நல்ல கறவ வர்க்கமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு ரொம்ப ரொம்ப பொருத்தமான மாடுங்க. இந்த மாரி மாடுங்க பெரும்பாலும் கிடைக்காது. கிடைக்கும்போது தாராளமா வாங்கிக்கோங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா, போன 2வது ஈத்துல 2 வேளைக்கும் சேர்த்தி 13லருந்து 14 லிட்டர் வரைக்குமே பால் வந்து கறந்த மாடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3வது ஈத்து நல்லா பராமரிச்சா 15 லிட்டர் கூட அந்த மாடு கறந்துரும். அந்த அளவுக்கு மடி செட் இருக்குது. இன்னும் கண்ணு போட 10லருந்து 15 நாள் முழுசான டைம் இருக்குது. 15 லிட்டர்லாம் அசால்ட்டா கறக்கக்கூடிய மாடு தான். ஆனா, நம்மளோட தரப்புல இருந்து 13 லிட்டர் வந்து நம்ம சொல்லியே குடுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா, நம்ம அதிகமா சொல்றத விட கம்மியாவே சொல்லிக் குடுக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. மாட்டோட உயரம் பாருங்க. தெளிவா சொல்றோம். ஒரு சின்ன மாடு தாங்க. அளவான மாடு தான். இதோட ரகமும், இதோட தரத்துக்கும் தான் ரேட்டே. கண்டிப்பா சுழி சுத்தம் பாருங்க. ராஜா சுழி ஸ்தானத்திலேயே கரெக்ட்டா இருக்கு. நெத்தியிலயும் ஒரே சுழி. நல்லா குட்டை மூஞ்சி, குழி நெத்தி, சின்ன சின்ன கொம்பு, நல்ல டைப்பான கொம்பு. நெத்தியில சின்னதா ஒரு வெள்ளை. நல்ல குட்டி முகத்தில குறுங்கால் டைப்ல, அழுத்தத்தில மாடு சும்மா தெளிவான மாடுங்க. இந்த மாரி மாடுங்க வந்து பெரும்பாலும் எப்பயாவது ஒரு சில டைம்ல தான் கிடைக்கும். கலரும் பாருங்க, நல்ல ஒரு சந்தன பிள்ள கலர்ல. நல்ல நடையில பாருங்க, மாடு பொசுக்குன்னு தெரியுது. மடிய பார்த்தா பெருசா தெரியுது. ஆனாலும் இன்னும் 15 நாள் டைம் இருக்கு. இப்ப இருக்கிற அளவுக்கு இன்னும் சரி பாதி அளவுக்கு மடி வச்சு தான் கண்ணு போடும். ஃபுல் மடி வரும்போது மாட்ட கண்டிப்பா வெளிய கட்ட முடியாது. அந்த அளவுக்கு மடி வைக்கும். இந்த மாட்டோட விலைய பொறுத்தவரைக்கும் 51,000 சொல்லியிருக்குதுங்க. பெரிய வித்தியாசம் வராது. ஒரு 1000, 500 கொஞ்சம் தாங்க குறைச்சே தர முடியும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் மாவட்டம், ஓமலூர் வட்டம், தாரமங்கலம் அருகே இருசாகவுண்டன் புதூர் அப்படின்ற பகுதியில மாட்டு வியாபாரி சக்திகுமாரிடமிருந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க. உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில அவரிடத்துல கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு கொஞ்சம் சின்ன அனுசரிப்பு பண்ணி முன்ன பின்ன குடுப்பாப்புல. கூப்பிட்டு பேசுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.